டி.ஆர். ராஜேந்திரன் தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக பொதுமக்களோடு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே நடிகர் அஜித் 6:45 மணியளவிலேயே தமது வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று முதல் ஆளாக தமது வாக்கினை பதிவு செய்திருந்தார். தற்போது தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக டி.ஆர். ராஜேந்திரன் வாக்குச்சாவடி மையத்தில் காத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுவதும் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் திரைப்பிரபலங்கள் உட்பட பொதுமக்கள் என அனைவருமே வாக்கு செலுத்துவதற்கு மிக ஆர்வத்துடன் வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தி வருகின்றனர். சென்னையில் பொறுத்தவரையிலும் திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் தங்களது ஜனநாயக கடமையை பூர்த்தி செய்யும் வகையில் வாக்கு செலுத்துவதற்காக வரிசையில் நின்று வாக்கு செலுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையில் முதல் ஆளாக நடிகர் அஜித்குமார் அவரது சொந்த பூத்தில் வாக்கு செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள் அவர்களுக்கு உரிய வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்துவதற்காக வந்திருந்த இந்த வாக்கு செலுத்திய காட்சி நம்ம பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் தற்பொழுது டி-நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரமலுக்கு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட டி-நகர் பகுதியில் தற்போது இந்தி பிரச்சார சபால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில நடிகரும் இயக்குநருமான டி. ராஜேந்திரன் அவர்கள் அவர்களுடைய வாக்கு செலுத்துவதற்காக வாக்குச்சாவடியில வரிசையில காத்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த பகுதியில் தான் வாக்கு இருக்கிறது. அவருடைய குடும்பத்தினரும் இந்த பகுதிக்கு வாக்கு செலுத்த பின்னர் வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது குடும்பத்தில் முதல் ஆளாக டி. ராஜேந்திரன் அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். தொடர்ந்து வரிசையில் அவர் காத்திருக்கிறார். இதே பகுதியில தான் முதலமைச்சருடைய தனி செயலாளர் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பி என சொல்லக்கூடிய நேர்முக உதவியாளர் தினேஷ் அவர்களும் இந்த பகுதியில் தான் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கும் இந்த பகுதியில் தான் வாக்கு இருக்கிறது. அவரும் வரிசையில் காத்திருக்கிறார். தொடர்ந்து இதுபோல் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏ, எம்பிகள் என அனைவருமே தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக வரிசையில் காத்திருந்து அவருடைய வாக்கினை பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது.